அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் திருமண நாள் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்கள். இன்று மிதுன ராசியில் சந்திரன் இருக்கிறது. சில ராசிகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 4 ராசிக்கு யோகமாகவும் 4 ராசிக்கு அவயோகமாகவும் இருக்குது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. இந்த வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 19/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதி பகல் 2:22 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீஷம் நட்சத்திரம் காலை 8:44 வரைக்கும் இருக்குது. அப்புறம் நாள் முழுக்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:28க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் செவ்வாய்க்கிழமை மாலை 3:16 4:52 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 8:54 10:29 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 12:05 1:49 வரைக்கும் 41 வரைக்கும் இருக்குது. திருதியை திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்மந்தமாக, இசை சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறதுக்கும், அழகு கலை வேலைகள், நகை வரைதல், ஓவியம், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நல்லது. வீடு கட்டுறது, குடி புகுதலுக்கு சிறந்ததாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காது குத்த, சிவ வழிபாடு செய்ய, கல்வி துவங்க, ஆயுதம் பயன்படுத்த, தொட்டிலில் குழந்தை விட, சூளைக்கு நெருப்பு வைக்க ஏற்ற ஒரு நாள். இன்று செவ்வாய்க்கிழமைங்கிறனால நிலம் சம்பந்தமான வேலைகளை செய்கிறது நல்லது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு கொண்டு போங்க. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு சுபம், மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு தேர்ச்சி, சிம்ம ராசிக்கு நலம், கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு நெற்செய்தி, விருச்சிக ராசிக்கு போட்டி, தனுஷ் ராசிக்கு பொறுமை, மகர ராசிக்கு இன்சொல், கும்ப ராசிக்கு லாபம், மீன ராசிக்கு பாராட்டா இருக்கு. நாளை உங்களோட விருப்பப்படி நீங்க நினைக்கிற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டு நாளை கொண்டு போறது நல்லது. இப்போ ராசி பலன். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகமான நாள், ஆனந்தமான நாள், பலன் தர விதமாக சாதகமான நாளாக தான் இருக்குது. எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய விதத்துலேயும் இன்று செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உகந்த நாளாகவே இருக்குது. உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகளை எடுக்கலாம், நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம், சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு காலையிலேயே ஆனந்தமான செய்தி வந்து சேரும். இன்று உங்களோட வீட்டுக்கு தேவையான பொன் பொருளோ இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகம் நல்லாவே இருக்குது. மனசுக்கு மகிழ்ச்சி தர விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் நல்லா இருக்குது. இன்று பலன் தர முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க உங்களோட செயல்பாடுகள் நன்றாகவும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்று உங்களோட திறமைகள் வெளிப்பட்டு நாள் முழுக்க சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நட்பு முறையில் பழகுவீங்க. அவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும். வேலையில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ அடித்தளம் இடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இன்று பேச்சிலும் செயலிலும் நல்ல ஒரு இனிமையான நாளாக தான் இருக்கும். எதை பற்றியும் கவலை இல்லை. உறவில் நல்ல ஒரு புரிதல், பிணைப்பு வலுப்படக்கூடிய ஒரு நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்கும். பணத்தை சேமிக்கவும் முடியும். சிறப்பான முதலீடுகளில் பயன்படுத்திட்டு நாள் முழுக்க உங்களோட பண சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பணத்துக்கான வழிகள் வகுக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம். ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறோம். அதே நேரங்களில் பசங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் போகலாம். யார்கிட்ட மேலதிகாரிகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பார்த்து பேசுறது நல்லது. சூழ்நிலைகளை சில ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது நல்லது. இன்று உங்களுடைய நாள் முழுக்க
காலையிலிருந்து இரவு வரைக்கும் சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. செயல்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்று சாப்பாட்டு விஷயத்துல கவனம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கெடுபிடிகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பாங்க. எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க, ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது பழகும் போது பார்த்து பழகுங்க. கவனமாக இருங்க. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு தாமதமான பலன்கள் தான் இருக்குது. பொறுமையோடு இருந்தீங்கன்னா இலக்குகள் அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக முயற்சி தேவை. வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று கொஞ்சம் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. துணைக்கிட்ட மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வார்த்தைகளை விடாமல் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எதிர்பார்த்த பண வரவு இல்லை, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. பணத்தட்டுப்பாடு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை. தொண்டை சம்பந்தமான எரிச்சல் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கலவையான பலன்கள் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் ஆரோக்கியம் சின்னதாக நல்லா இருக்குது. அதே நேரம் சில பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க, வாங்கவும் செய்வீங்க. அதனால் பண விரயமும் செலவுகள் ஆக வாய்ப்பு உண்டு. பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு கொஞ்சம் தெம்பை கொடுக்கும். நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. பயணங்கள் ஏற்படலாம். இன்று அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. இன்று நாளை பொறுத்தளவுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் இந்த நாளில் தேவை. நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்க ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சரியான சிறப்பாக இல்லை. அதே நேரம் கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு நிலையை மேம்படுத்த வேண்டியது அவசியம். அவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம்லாம் பண்ணாதீங்க. கேஷுவலாக உங்களோட வேலைகளை நீங்கள் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவில் நல்லிணக்கம் இல்லை. உறவில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. காதலர்கள் இன்று தேவையில்லாத வார்த்தைகளோ கோபமோ பட்டு பிரச்சனை ஆக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணப்பற்றாக்குறை இன்று செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தை நல்ல முறையில் வச்சுக்க தியானம் செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் மனசில் பய உணர்வோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ இருக்குது. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தினால கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, கூட பிறந்தவங்க சரி, பெற்றோர் கூடயும் சரி, கொஞ்சம் வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்று பணம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலைகளை கெடுக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பக்குவமாக கையாளுங்க. வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்று உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வெளியூர் பயணங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். எல்லா விஷயத்திலையும் பொறுமை காக்கிறது நல்லது. வேலையில் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளும் அமைகிற மாதிரி இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கங்க. இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சௌகரியங்கள் குறையிற மாதிரி இருக்கும். பொறுமையோட கையாண்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சமாளிக்க முடியும். அமைதியும் பொறுமையும் இன்று நாள் முழுக்க உங்களுக்கு தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சூழ்நிலைகள் கடினமாக இருக்குது. குறைந்த நேரத்தில் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேகமாக விவேகமாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வேலைகள் எதுவும் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக முக்கியமான வேலைகள். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று
தொணக்கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க அனுசரிச்சுட்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா ஆக்காதீங்க. லேசா கேஷுவலா எடுத்துக்கிட்டு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சு நாள சுமூகமா கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியா தான் இருக்கும். அதனால உங்களோட அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு, கட்டுப்படுத்தி நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. பணப்பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இல்ல. அசௌகரியங்கள் மூலியமா செலவுகள் அதிகமா இருக்கும். உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். எல்லா விஷயத்திலயும் சாதகமான பலன்கள் நல்லா தான் இருக்கு. ஒற்றுமை வலுப்படும். உறவுகளுக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிப்பீங்க. வேலை செய்ற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும், புதிய வேலைவாய்ப்போ ஏற்படலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துல உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமையான உறவு ஏற்படுற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வழியாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டீங்கன்னா, எதிர்பார்த்த லாபத்த அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களோட செயல்கள நல்லா செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு அ வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுக்கு ஏற்ற ஒரு நாள், வளர்ச்சிக்குரிய நாள். அதாவது நாள் முழுக்க சிம்ம ராசிக்கு சிறப்பா தான் இருக்கு. ஆ வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்று வேலைகள சுமூகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட விருப்பங்கள், நீண்ட நாள் ஆசைகளான பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். புதிய வேலைவாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. நாள்ல எந்த வாய்ப்புகளையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பிரியமானவருடன் நல்லுறவு நல்லா தான் இருக்கு. தொணக்கூட அன்பான வார்த்தைகள பரிமாறிக்கொண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பான நாளா தான் இருக்கு. ஜாலியா வெளியில போலாம். டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், நல்ல ஒரு குடும்பத்தோட செலவுகள் செய்றதுக்கும், பயனுள்ள வகையில நாள திட்டமிடுறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் போதுமானதா இருக்கு. சௌகரியமா இருக்கும். நிதி விஷயத்துல சுதந்திரமா நீங்க விரும்பியத செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. எதிர்பாராத தனவரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்க தேக ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லா விதத்திலயும் நல்லா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அ புளி அ சில விஷயங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏற்ற வகையில நாள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. தொழில் சம்பந்தமா எடுக்கிற முடிவுகள்ல நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். இன்று பசங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு தெய்வ தரிசனத்துக்கு தூர பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வேலை செய்றவங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகக்கூடிய நாளா இருக்கு. நீங்க இன்று பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அது மூலியமா நல்ல ஒரு ஆதாயமோ, பலன்களோ கண்டிப்பா உண்டு. முக்கியமான வேலைகள செய்ய வேண்டியதா இருக்கும். எந்த செயலையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ஞ்சு செய்வீங்க. சிறப்பான பலன் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற நாளா இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சுமூகமா தான் இருக்கு. வேலையில ஆ நல்ல ஒரு அதிகமா இருந்தாலும், உங்களோட செயல்பாடு, உங்களோட திறமை நல்ல ஒரு வேலைகள சிறப்பா செய்யறதுக்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பிரியமானவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாம மகிழ்ச்சியா, ஜாலியா நாள கொண்டு போகலாம். நல்ல ஒரு அனுசரிச்சு போய் தொணக்கூட்ட விட்டு குடுத்து போறதும் நல்லது. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. பரஸ்பர புரிதல் நல்லா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கு. ஆன்மீக பயணத்துக்காக பணத்த செலவு செய்றது மனசுக்கு நிறைவை தரும். சேமிப்பு அதிகமாகறதுக்கும், எதிர்கால திட்டங்கள், முதலீடுகள் அந்த மாரி விஷயத்த திட்டமிடுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறப்பான ஆரோக்கியம் நாள் முழுக்க இருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கும். அதே நேரம்ல அ நெறைய விஷயங்கள யோசிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முடிவுகள் எடுக்கும்போது நிதானமா எடுங்க. அவசரப்படாதீங்க. இன்று நீங்க செய்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ள அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாள். அ பிரிவுகள் இல்லாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்று பொருளாதார நிலைய பொறுத்தளவுக்கு சுமாரா தான் இருக்கும். வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கு. பெற்றோரோட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா, ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலையிலயும் பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகள் கிட்ட அனுசரிச்சு போங்க. அவங்க சொல்ற வேலைகள சிறப்பா செஞ்சு முடிங்க. அது மூலியமா அனுகூலமான பலனே கிடைக்கும். இன்று வெற்றி பெறதுக்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். அதிக சவால்கள சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால உங்களோட சமயோஜித புத்திய பயன்படுத்தி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாள கொண்டு போறது நல்லது. நல்ல ஒரு உங்களோட செயல்கள எல்லாமே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்று புதிய பொறுப்புகள ஏற்கிற மாதிரி இருக்கும். அதாவது வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களோட வேலையும் சேர்த்து செய்ற மாதிரி இருக்கு. சவால்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சமாளிக்க வேண்டிய ஒரு நாள். புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையும் சில நடக்கிற விஷயங்களையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா உறவுல பாதிப்பு இல்லாம பார்த்துக்கங்க. அதே நேரங்கள்ல விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு செலவும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு. பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனால செலவுகளை கண்காணிச்சு அதிக அளவில் விரயமாகாம பார்த்துக்குங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. நிதி விஷயத்துல ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறிது பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். செரிமான கோளாறுகள் இருக்கு. நேரத்துல சரியான உணவு சாப்பிடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்று ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தெளிவில்லாத மனநிலை. என்ன செய்றோம், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாம, அ அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எதுவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கொஞ்சம் விஷயங்கள முடிவெடுக்காம தள்ளி போடுங்க. அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கறனால, செய்ற உங்ககிட்ட பதட்டங்கள் இருக்கும். அதுல நீங்க செய்ற செயல்கள் பிரச்சனைகள் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்ற இடத்துல எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வெளியிடங்கள்ல வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே கவனமா, நிதானமா பார்த்து போறது நல்லது. நாள் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அதே நேரங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள பார்த்து கொஞ்சம் பயப்படாதீங்க. பொறுமையாவும், உணர்ச்சி வசப்படாம நாள நிதானமாவும் கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சின்ன தடைகள் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள திறம்பட செயலாற்ற முடியாது. ப்ரெஷர் அவ்வளோ இருக்கு. செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளோ இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ற வகையில நீங்க வேறு வேலைய தேடுற மாதிரி இருக்கும். மனசுக்கு நிறைவா இல்ல. சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று விவாதத்துல ஈடுபடுற மாதிரி இருக்கும். நிலைமை மோசமாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத பிரிவுகளோ சில மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலை கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அவ்வளவா சிறப்பா இல்ல. எதிர்பார்த்த தனவரவு இல்ல. தேவைக்கு விட அதிகமான செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்துங்க. இல்லன்னா வீண் விரயங்கள், வீண் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குடும்ப வீட்ல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்திலயும் பாதிப்புகள் இருக்கு. ஜாக்கிரதை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா தான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லா விஷயத்திலயும் தெளிவான சிந்தனைகள் இருக்கு. அதே மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாவும், ஆறுதலாவும் இருப்பாங்க. இன்று பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. எதிர்கால நலன் குறித்து திட்டங்கள தீட்டலாம். தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு அ வேலைகள செய்யலாம். உங்களோட அ தன்னம்பிக்கையும் உறுதியும் நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்று உங்களோட குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோட ஆலோசனைகளால வியாபாரத்துல நல்ல பலன் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். சேமிப்பு நல்லாவே இருக்கு. நின்று நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. புதிய நபர்களோட நண்பர்களோட தொடர்பு கிடைக்கும்.
இன்று முழுவதும் உற்சாகத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகள்ல திருப்திகரமான நிலை இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகளால பாராட்டு பெறக்கூடிய விதமா தான் இருக்கும். எதிர்காலத்துக்கான முன்னேற்றங்கள் நல்லாவே தெரியக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நல்ல ஒரு ரொமான்டிக்கா காற்றுல பறக்கிறது போல உணரக்கூடிய ஒரு நாள். காதலர்கள் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாள் முழுக்க கொண்டு போவீங்க. அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சீராக தான் இருக்கும். உங்களால் பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வரவுகள் எதிர்பாராத விதமாக இருக்கிறனால அதை சின்ன சின்ன முதலீடுகள் செய்கிறது உங்களோட எதிர்கால நலனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற தைரியம், ஆற்றல், உறுதி ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் எந்த ஒரு எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீண்ட நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் தானா நடக்கிறதும், குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், நல்ல ஒரு புதிய மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்று உங்களோட உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உங்களோட செயல்பாடுகள்ல நல்லா தெரியும். செய்கிற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாளை திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. இன்று குடும்பத்துல இணைய செய்திகள் வந்து சேரும், மகிழ்ச்சி நிலவும், உத்தியோகத்துல இருந்த போட்டி பொறாமைகள் குறையும், வியாபார முன்னேற்றத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும். இன்று நாள் முழுக்க மும்முரமா எல்லா விஷயத்திலும் இருப்பீங்க. ஆனா நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்று எல்லா விஷயத்திலையும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு சாதகமான பலனை அடைய வாய்ப்புண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில புதிய யுக்திகளை கையாளுவீங்க. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. அதனால நல்ல ஒரு ஆதாயங்கள் நிறையவே இருக்கு. உங்களோட கூடுதலான பணிகளையும் ஈஸியா செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று திருமணம் பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. நல்ல ஒரு பிரியமானவர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், மனசு விட்டு பேசவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்க குடும்பத்தோட வெளியில் போவீங்க. பயனுள்ள வகையில் நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும், சேமிப்பு நல்லா இருக்கும். செலவுகள் இருக்குது, ஆனால் சந்தோஷத்துக்கான மகிழ்ச்சிக்கான செலவுகள். அதனால் கொஞ்சம் கண்காணித்து சேமிக்கவும் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. ஆதாயம் தர விதமாக பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எதுவும் பாதிப்பில்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு பொறுப்புகளால் வீட்டில் இருக்கிற செய்ய வேண்டிய காரியங்கள்னால கொஞ்சம் மனசாபங்களும் சில மன வருத்தங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களோட தனிமை, உங்களோட மனசில் ஒரு வெறுமையான உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருக்கூடையும் சோஷியலைஸ் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று குடும்பத்தில் உள்ளவங்க கூட அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சிலருக்கு வண்டி வாகனங்களால் விரயங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண வரவு இருக்கு, அதே நேரம் செலவுகளும் அதிகமாக இருக்கு. தேவைகளை நிறைவேற்றிக்க போதுமான பணம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக கிடையாது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. நிதானமும் பொறுமையும் உறவுகளுக்குள்ள அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அது கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல உறவு முறையை கெடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க. உங்களோட வேலைகளை நீங்கள் முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பிரியமானவர்கள் கூட உங்கள் உறவை நல்லாவே பராமரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. நடக்கிற விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க. சீரியஸ் ஆகாமல் நாள் முழுக்க அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண விஷயத்துக்காக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காதீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது.
பணம் பற்றாக்குறை இருக்குது, வீண் விரயங்கள் இருக்குது, பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மனசை ஓய்வாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் கவலை தர விஷயமா சில சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா, நீங்க வாக்குவாதங்கள்ல ஈடுபடுற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க கூட மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மனசு ஒரு நிலை இல்லாத மனநிலையில இருக்கு. உங்கள நீங்களே உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள செஞ்சு, உங்கள நாள சிறப்பா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. பேசும்போது வார்த்தைகள நிதானமா பார்த்து பேசுனீங்கன்னா நல்லது. இன்று உங்களுக்கு வரவ விட செலவுகள் அதிகமாகுற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையும். வியாபாரத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் பார்க்கலாம். யார்கிட்டயும் அதிகாரமா இல்லாமல் கேஷுவலாக நடந்துக்கிறது நல்லது. நண்பர்களோட உதவி மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. உங்களோட செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட கவலைகள் அதிகரிக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. வேலையில் அதிக தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை அளிக்கும். எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. வேலைகள் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட பொறுமையாக நடந்துக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பொறுமை இழந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சில வதந்திகள் இருக்குது, அது உங்கள் தொணக்கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வளர்ச்சி சிறப்பாக இல்லை. பணம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கையாளுறதுல சில சிக்கல்கள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. விரயமோ பண இழப்போ ஆகாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. தொண்டை எரிச்சலோ சளி போன்ற பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக ஆரோக்கியத்தில் இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவுகளில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்குறீங்க. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கமெண்ட்டில் குரு பெயர்ச்சி பலன்கள் வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். அதை இல்லைன்னா வீணாக வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு ரெக்கார்டிங்லாம் பண்ணி அதை பதிவிட்டு அது வீடியோஸ் போகலைன்னா அதுக்கப்புறம் அது பயனுள்ளதாக இல்லாமல் இருக்குது. நேரங்களை செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்களும் உதவியாக இருந்தீங்கன்னா நல்லது. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் யாரெல்லாம் எந்த ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதும் தெரிகிற மாதிரி இருக்கும். நாளை எப்படி கொண்டு போகிறதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கும் பலன்களை பார்த்து சொல்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். அதே நேரங்களில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லைக் பட்டன் பக்கத்தில் கொஞ்சம் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். குரு பெயர்ச்சி பலன் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ராசிக்கான மட்டும் பலன்கள் மட்டும் வரும். நன்றி, வணக்கம்.